வெல்கம் டு மை சேனல் சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி அஸ்தலான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது 1 கிலோ சிக்கன், பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, அரை மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி பழம் 5 அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் 1 கப், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. வாங்க டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை வச்சு குக்கர் சூடானது 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய் சூடானது பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சது வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும். வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனிஸாக வரணும். நல்லா வதங்க கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ப்ரௌனிஸ் ஆகட்டும். பிரியாணிக்கு எப்பயுமே வெங்காயம் செவந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா செவந்துருச்சு, ப்ரௌனிஸ் கலரில் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினது புதினா, கொத்தமல்லியை போடலாம். நல்லா கிளறி விடுவோம். வதங்கிடுச்சு புதினாவும் கொத்தமல்லி தலையும். இப்போ தக்காளி விழுதை போடலாம். நல்லா கலந்து விடலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து சுருள வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சாறை ஊற்றலாம். தக்காளி சாறை போட்டு நல்லா கலக்கலாம். கொஞ்சமாக உப்பு போடலாம், தக்காளி நல்லா வதங்கும். ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். பிரியாணி கடைசியாக உப்பு போடுறப்ப ரொம்ப பார்த்து போடணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போடலாம். போட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் போடலாம். சிக்கனையும் நல்லா சுருள வதக்கலாம். நல்லா கலந்து விடலாம். வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு லெமன் சாறு ஊற்றிடலாம். அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு, 1 கப் தயிர். நல்லா கலந்து விடலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரைஸ் போடலாம். நான் 2 கிளாஸ் ரைஸ்க்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் போட்டு நல்லா கலந்து விடலாம். நான் ஏற்கனவே தக்காளி வதக்கிறப்ப, வெங்காயம் வதக்கிறப்ப சால்ட்டு போட்டேன். அதனால இப்போ பார்த்து தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கணும். சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விடலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், தேவையான அளவு போட்டிருக்கேன். நல்லா கலந்து விடலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் அட்டகாசமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். நாம் இந்த பிரியாணி 2 விசில் வரத்துக்குள்ளே தயிர் ரைத்தா பண்ணிடலாம். ரைத்தாவுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், கத்திரிக்காவை எண்ணெயில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் 1 கப், அதை எடுத்து அதில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விடலாம். கத்திரிக்காயில் உப்பு இருக்கும், அதனால் சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். தேவையான அளவு போட்டால் போதும். பிரியாணி விசில் வரத்துக்குள்ளே இது நல்லா ஊறி இருக்கும். கத்திரிக்காய் போடுறப்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஆயிலில் வதக்கி போடுறப்ப. நல்லா கலந்து விடலாம். ஆனியன் பிரிஞ்சால் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு.
பிரியாணியே ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பிரியாணி, சிக்கன் சுக்கா, ஆனியன் பிரிஞ்சால் ரைத்தா. என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.